வணக்கம் நண்பர்களே. தனுசு ராசிக்கான ஏப்ரல் மாத ராசி பலன் தான் அன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தனுசு ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் நல்ல பலன்களை செய்யுமா, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருபுரம் எஸ்டோர் சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் பரிகாரத்தையும் சொல்லக்கூடியதான் நம்ம சாய் திருபுரம் எஸ்டோர் சேனல். அதனால் புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் நேயர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதாவது உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய ஜோதிட கருத்துக்கள் அவங்களுக்கு போய் சேரும். பல நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு போய் சென்றடையும். அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருபுரம் எஸ்டோர் சேனல். சரி, வாங்க இந்த தனுசு ராசிக்கான ஏப்ரல் மாத ராசி பலனை பார்க்கலாம். இந்த தனுசு ராசி கடந்த ஒரு வருடமாகவே சரியில்லை அப்படிங்கிறதே உண்மை. என்ன காரணம்? இந்த தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல, அதாவது ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் அமர்ந்து பலன்களை வாரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ருணம்னா கடன், ரோகம்னா நோய், சத்ருனா எதிரி, வம்பு, வழக்கு, சண்டை. இது அத்தனையும் கடந்த ஒரு வருஷமாக இந்த தனுசு ராசி நண்பர்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு கடன் அதிகமாக வந்திருக்கும், சில பேர் வம்பு வழக்கு சண்டையால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, சில பேருக்கு நோய் வந்திருக்கும். இது மூணில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற தனுசு ராசி நண்பர்கள் கடந்த ஒரு வருஷமாக அனுபவிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறதே நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட குரு பகவான் அடுத்த மாதம் குரு பயிற்சி வருது. குரு பகவான் உங்கள் 6ஆம் இடத்துலேருந்து, அதாவது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறார். 7ஆம் இடத்துக்கு குரு பணம் நல்லதா சார்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் தனுசு ராசி குரு பயிற்சி பலன்கள் போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அதை சொல்லியிருப்பேன். இப்போ இந்த குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார். அதுதான் இன்னும் சிறப்பு. குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றதே சிறப்பு. அதுவும் உங்கள் ராசிக்கு அதிபதியே அந்த குரு தான். அவர் உங்கள் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை தன் வீட்டை தானே பார்க்க போகிறார். அப்போ ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்த மாதம் தானே சார் குரு பயிற்சின்னு சொல்கிறீங்க, இந்த மாதம் எப்படி சார்னா, குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவரோட பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்படி பார்க்கும்போது இந்த குரு பயிற்சிக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது. ஆனால் அந்த பலன்களை இப்போவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் என்பதே உண்மை. அதனால் தனுசு ராசிக்காரங்கள்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல தொடக்கம்னு சொல்லலாம். அதாவது பல நல்ல விஷயங்களுக்கான ஆரம்ப மாதமாக, தொடக்க மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு அமையப் போகிறது. அதாவது உங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக திருமணம் ஆகாத தனுசு ராசி நண்பர்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் கண்டிப்பாக திருமணம் ஆகிடும். அதாவது இந்த 90s கிட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப வருஷமாக 30 வயசுக்கு மேலே திருமணம் ஆகாமல் இருந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த மே மாதத்துக்கு பிறகு திருமணம் ஆகிடும். திண்ணையில் கடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உடனடியாக கல்யாணம் முடிஞ்சிடும். நல்லா ரொம்ப தீவிரமாக பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஏற்ற வருடம் தான் தனுசு ராசிக்கு. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாத தனுசு ராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் குழந்தை கருத்தரிக்க வாய்ப்பு அதிகம். அதே போல் தோண்டு போயிருந்தவங்க, பிஸ்னஸில் பிரச்சனை சார், ஒன்றும் வருமானம் இல்லை, தொழில் நட்டம், வேலையில் டென்ஷன், இது மாதிரி வேலை தொழிலையும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இப்போ மாற ஆரம்பிச்சிடும். பல லாபங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நட்டத்தில் போயிட்டு இருந்த வியாபாரம்னா இப்போ லாபத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிடும். அதாவது ராசியை குரு பார்க்கறது ரொம்ப சிறப்பு. அதுவும் உங்கள் ராசிநாதனே குருவே அவர் வீட்டை பார்க்கிறார். அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. ஃபியூஸ் போன பல்பு மாதிரி இந்த தனுசு ராசி நண்பர்கள்லாம் ஏப்ரல் மாதம் பளிச்சுன்னு 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி ஆகிடுவாங்க, பிரகாசம் ஆகிடுவாங்க. அதாவது ரிஃப்ரெஷ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரிஃப்ரெஷ் ஆகிடுவாங்க இந்த தனுசு ராசி நண்பர்கள். ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். அதற்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு ஆரம்ப மாதமாக அமைவது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நண்பர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள், நீங்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு கால் பண்ணி அனைத்து பலனும் ஃபோன்லேயே சொல்லப்படும் துல்லியமாக. நண்பர்களே, நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருபுரம் எஸ்டோர் சேனல். நன்றி, வணக்கம்.